சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சாவித்திரிய தமிழ் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இந்த சாவித்திரி பார்த்தா மறுபடியும் மாமா வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இங்க போதையில தட்டு தடுமாறி பார்த்தா சேது வந்துகிட்டு இருக்காரு. அதை சாவித்திரி பார்த்துட்டு சேது என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்க பார்த்தா சேது போதையிலேயே உளறிக்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லத்தா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த மாமா ஏதோ ஃபாரின் சரக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு, அது என்னன்னா குப்புன்னு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சேது பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருது. வேகமா இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட, அடி தாமரை எந்திரடி எந்திரடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்னம்மா எதுக்கு இப்போ போட்டு என்னை போட்டு உசுப்பிக்கிட்டு இருக்க, நைட்டு நேரம் தூங்க விடாம அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், தூக்கமாடி இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வேகமா தாமரை எழுப்பி, என்னம்மா எதுக்கு உசுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், அடியே அங்கே சேது தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்காண்டி, ஃபுல்லா போதையில இருக்கான், நம்ம கொடைக்கானல் போட்ட திட்டம் இங்க நடக்க போகுதுடி இந்திரிடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், அடி நம்ம கொடைக்கானல்ல என்ன திட்டம் போட்டோம், சேது உன் கழுத்துல தாலி கட்டணும்னு போட்டோமா இல்லையா, அதே மாதிரிதான் இப்ப சேது தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கான், ஃபுல்லா போதையில வேலை இருக்கான், அவ வேற அந்த கொட்டையில தான் இருக்கா, நல்ல சரியான சந்தர்ப்பம், நாளைக்கு சேதுவுடைய பிறந்த நாள் வேறடி, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா, இந்த பேண்ட் சட்டை மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்க பாரு, இதெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஒரு தாவணியவோ சேலையோ இனத்தையே கட்டி தொலை, கட்டிட்டு வேகமா சேது ரூமுக்கு போ, அவன் போதையில தான் இருக்கான், உன்கிட்ட அப்படி இப்படி எதுவும் நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீ அவனை கட்டி பிடிச்சிருந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவன் கூட நீ அப்படி இப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் சரி, அவன் தூங்குறான், நீயும் அவன் கூடயே சேர்ந்து தூங்கு சரியா, காலையில நாங்க எல்லாரும் சேர்ந்து சேதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி சொல்லி சேது ரூமுக்கு வரோம், அண்ணே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம், நீ அவன் கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ள இருந்தா மட்டும் போதும், உன்னையும் சேதுவையும் அந்த கோலத்துல வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்கன்னு வையி, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சேதுக்கும் உனக்கும் ஏதோ நடந்துருச்சுன்னு தானே நினைப்பாங்க, சேது உன்னை கெடுத்துட்டான்னு தானே நினைப்பாங்க, அப்புறம் என்ன பண்றது, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறது யாரு, சேதுவா தானே இருக்கும், அந்த அருக்காளை தமிழ், அவளை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுவோம், அப்படி இல்லையா சேதுக்கு நீ ரெண்டாம் தாரமா சேது கையால உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவோம், என்னடி நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், மா நல்ல யோசனைமா, எப்படியோ நம்ம நினைச்சது நடக்க போகுது, சரி நான் மாமா ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சேது ரூமுக்கு போகுது. சேது பார்த்தா இங்க தட்டு தடுமாறி கதவெல்லாம் திறந்து போய்கிட்டு இருக்காரு. சேதுவை பார்த்துட்டு, மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், தாமரை நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா பார்த்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கையெல்லாம் பிடிச்சு தாமரை பார்த்தா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போகுது. மாமா உட்காருங்க மாமா, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நான் அதெல்லாம் சாப்பிட்டேன், நீ என்ன பண்ற தாமரைங்க அப்படின்னு சொல்லி போதையில பார்த்தா சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்க தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை ரூம்ல விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரி தாமரை நீ போ அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல மாமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சேதுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. சேதுவும் பார்த்தா சாப்பிட்டாரு. சரி தாமரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் தாமரை பார்த்தா தடுமாறி சேது மேல விழுகவும், சேதுவும் பார்த்தா அப்படியே விழுந்துறாரு. இங்க சேது மேல தாமரை பார்த்தா விழுந்து கிடக்கவும் சேது அதெல்லாம் பார்த்துட்டு போதையில என்ன பண்றேன்னு தெரியாம சேது அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு. இங்க தாமரை வேகமா பார்த்தா தலையெல்லாம் களைச்சு போட்டு பூவெல்லாம் எடுத்து சேது மேல உதுத்து போட்டு பொட்டெல்லாம் பார்த்தா இறுவி விட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி இப்படியே படுத்துருவோம், காலையில அம்மா சொல்ற மாதிரி யாராவது வருவாங்க, இல்ல அம்மாவே யாராவது கூட்டிட்டு வரும், நமக்கும் மாமாக்கும் ஏதோ நடந்துருச்சுன்னு நினைப்பாங்க, மாமா அப்படியே என் கழுத்துல தாலியும் கட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா இங்க கனவுல சேது பக்கத்திலே படுத்து கிடக்கு.